உனக்கு என்ன வேணும் சொல்லு. இதுதான் படம் பார்த்தேன். இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே வந்து எனக்கு அந்த ப்ராக்ரஸ்லாம் தெரியும். ஏன்னா வந்து இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீநாத் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. அவர் ஸ்ரீலங்காவில் பிறந்து யூஎஸில் படித்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சு அவர் வந்து இப்போ சென்னையில் இருக்கார். சென்னையில் இப்போ படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது அந்த வழியே சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸு இதுக்கு முன்னாடி வந்து மேகா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து என்னோடய சென்னை 28 கோ ப்ரொடியூசர் ஜேகே சரவணா சொல்லி சிங்கப்பூரில் அவர் மூலம் தான் வந்து எனக்கு ஸ்ரீநாத் பழக்கம். அவர் தான் வந்து ரொம்ப பயங்கர பில்டப் கொடுத்தான். அவன் அன்றைக்கி பயங்கரமான டைரக்டர், அவன் எக்ஸ்ட்ராடினரி, சான்ஸே இல்லை, இப்படிலாம் படம் பண்ணுறான், அவனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து வி குடன்ட் கிக் ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறமா வந்து இப்போது உனக்கு என்ன வேணும் சொல்லு இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து எனக்கு வந்து மாஸ் படத்தில் வந்து இந்த இன்னொரு சூர்யா கேரக்டருக்கு வந்து அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அந்த ஆக்சென்ட்டில் பேசணும், அவர் கூட ஒரு யங்காக ஏதாவது ஒரு பையன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ஸ்ரீநாத்தை வந்து அவன் வேலையிலலாம் நிப்பாட்டி என் கூட ஒரு வாரம் 10 நாள் இங்கே சென்னை பாம்பேன்னு சொல்லி என் கூட சுற்றி அவன் தான் ஃபுல்லாக அவனோட மாடுலேஷனில் தான் சூர்யா சார் படத்துலேயே பேசியிருப்பார். ஸோ அவர் எல்லா சீனுக்குமே வந்து அவர் ஃபஸ்ட்டு டப் பண்ணிவிட்டு அவன் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதே மாதிரி சூர்யா சார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த டைம் அண்ட் சப்போர்ட். படம் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பியோர் பக்கா ஹாரர் ஃபிலிம், வெரி நியூ ஏஜ். எனக்கு இவ்வளோ மெச்சூராக வந்து ஸ்ரீநாத் பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை படம் பார்த்தப்பறம் தான் எனக்கு ரொம்ப அதிகரிச்சது. இட்ஸ் டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப். த ரைட்டர்ஸ் அண்ட் ஒரு ஹாரர் ஃபிலிம்ஸில் இப்போது ஐ மீன் நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஹாரர் அப்படின்னு சொன்னோன்னே வந்து இப்போது இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா வந்து காமெடியன்ஸ் வந்து பயந்தாங்கன்னா வந்து அந்த ஹாரர் ஃபிலிம் வந்து ஹியூமர் இருக்குது, காமெடி இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது, ஒரு காமெடி ஹாரர் ஃபிலிம். பட் ஆனால் வந்து ஒரிஜினலாக ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உனக்கு என்ன வேணும். நேற்று நான் ரம்யா என்னோட டாக்டரும் இருந்தா சிவானி எல்லாருமே பார்த்தோம். ரம்யா என் பொண்ணெல்லாம் வந்து முக்கால்வாசி படம் வந்து காதை பொத்திட்டு தான் பார்த்தாங்க. சவுண்டு தான் மெயினாக. அதாவது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு வந்து சவுண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரீரெக்கார்டிங் இஸ் டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப். நம்ம மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ரொம்ப ஐ மீன் மியூசிக் பண்ணியிருந்தாங்க, சாரி. ஏன்னா வந்து நிறைய சைலண்ட் சீன்ஸ் இருக்கும், நிறைய சைலண்டான சீன்ஸ் இருக்கும். பேய் படம்னாலே ஒரு சைலண்ட் விட்டாலே ஒரு தியேட்டரில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து நமக்குள்ளே இருக்கிற பயத்தை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் வரத்துக்கு முன்னாடியே நம்ம கத்த ஆரம்பிச்சிருவோம். இது கான்சிங்லாம் பார்த்துருப்போம், கைத்தட்ட போது அதுக்கு முன்னாடி நம்மளே கைத்தட்டிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நானே 2-3 இடத்துல என் பொண்ணு என்ன பார்த்து சிரிக்கிறா. ஸோ டெக்னிக்கலி இட்ஸ் பிரில்லியன்ட். ஏன்னா வந்து ரொம்ப சின்ன டைட் பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சென்னை 28 பண்ணும்போது இப்படி தான் இருந்தது. நாங்கள் இப்படி தான் பசங்களாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அதே மாதிரி தான் வந்து இவங்களை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் குணா, ஐ ஹவ் டு டெல் யூ அபவுட் அவர் வந்து சிங்கப்பூரில் வந்து இஸ் அ வெரி ஃபேமஸ் ஆக்டர் இன் சிங்கப்பூர். அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் வீடியோ சென்னை 28க்கு முன்னாடி நான் வந்து டைரக்ட் பண்ணும்போது என்னோட மியூசிக் வீடியோவில் வந்து அவர் தான் ஹீரோவாக நடித்தார். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு see him here. பயங்கர ஸ்ட்ரகிள் அண்ட் ரொம்ப நல்ல கேரக்டர். இஸ் டன் அ அமேசிங் ரோல். அவர் பேச ஒரு டைலாக்ல வந்து வாவ் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பக்கத்தில் வந்து பயங்கரமாக ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல்லி ரிட்டன். நல்ல படம், சூப்பர் ஃபிலிம். ஐ திங்க் ஹாரர் ஃபிலிம் ஃபேன்ஸ்க்கு வந்து இது அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு இமோஷன் இருக்குது, ரொம்ப நல்ல கனெக்ட் இருக்குது. ஒரு ஃபாதர் டாட்டருக்குள்ளே, அப்புறம் இன்னொரு ஃபாதர் சன்னுக்குள்ளே, அந்த மதர் வந்து 2 பக்கமும் போக முடியாமல் தவிக்கிறது. ஐ மீன் இட்ஸ் அ வெரி நைஸ்லி ரிட்டன், நைஸ்லி மேட் ஃபிலிம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நடித்த நடிகர்கள், நடிகைகள், ப்ரொடியூசர் சார், அப்புறம் அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற சார், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் சந்திரா சாரை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ சார் எங்கே இருந்தாலும் நீடூடி வாழ்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி. தேங்க்யூ.